வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிட்டி, அந்த சிட்டியில இருந்த ஒரு சின்ன கல்லறை வேலைக்காரன் எப்படி அந்த காலத்துல மிகப்பெரிய பணக்காரனா ஆனா. அந்த கதைகள் இன்றளவுக்கும் எவ்வளவு ரிலவெண்டா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு புத்தகத்துல எழுதப்பட்டு இருக்கு. அந்த புத்தகம் தான் பாபிலோனியன் மிகப்பெரிய பணக்காரன். இந்த வீடியோல அந்த புத்தகத்தோட சம்மரிய ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். அந்த லெசன் வந்து நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ற மாதிரி ஒரு பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா ஸ்டே பண்ணி பாருங்க. லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாத பாருங்க. லாஸ்ட் எண்டில் தான் உங்களுக்கு வந்து ஒரு லைன் சொல்ல போறேன். அது உங்க லைஃப் சேஞ்சிங் லைனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த புத்தகத்துடைய ஆத்தரை பத்தி பார்த்துடலாம். இந்த புத்தகத்தை எழுதியவர் ஜார்ஜஸ் கிளாசன். இவர் வந்து 1874 பிறந்தவர். இவர் வந்து ஒரு ரைட்டரு, என்டர்பிரினர், மிலிட்டரி மேன் என பல ரோல்ல இருந்தவர். 1926 இவர் வந்து பினான்சியல் பேரபிள்ஸ் அப்படின்னு ஒரு இதழை வந்து ஆரம்பிச்சாரு. அவரது பழைய பாபிலோன் ஸ்டோரிஸ் எடுத்துக்கொண்டு அதுல இருக்கிற செல்வ ரகசியங்களை வந்து ஒரு கதைகளா எழுத ஆரம்பிச்சாரு. அப்படிதான் இந்த புக் உருவாச்சு. இப்ப பாருங்க, உலக அளவுல வந்து 2 மில்லியன் காப்பீஸ் மேல வந்து இந்த புக்ஸ் வந்து விட்டு இருக்கு. வாரன் பஃபட் மாதிரி இருக்கிற பெரிய முதலீட்டாளர்களுக்கும் இந்த புக்கை வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த புக்குடைய மெயின் ஸ்கிரிப்டை பார்க்கலாம். புக்ல வந்து பல கதைகள் இருக்கு. ஆனாலும் எல்லா கதைகளும் ஒரே மெசேஜ் தான் சொல்லுது. எப்படி ஒரு ஆர்டினரி மனிதர் எக்ஸ்ட்ராடனரி பணக்காரனா மாறுறான். முதலாவது கதை, ஆர்கட்னு ஒரு ஸ்டோன் கட்டர் இருக்கிறாரு. சாதாரண டெய்லி வேஜஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு ஐடியா மனசுல வருது. அதாவது சம்பாதிச்ச பணத்தை வந்து முழுக்க செலவு பண்ணாம ஒரு சின்ன பர்சன்டேஜை சேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் லெசன், எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல வந்து 10% உங்களுக்காக சேமிங்க. அதுதான் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து ஆல்ரெடி ஒரு லெவல் அப் ஆகிடும். அடுத்த ஆர்கெட் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அதாவது நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஃபீல் இருக்கும், சம்பளம் போதல, செலவு அதிகமா இருக்கு. ஆனா உண்மையை பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஆசைகள் தான் வந்து கூடுதலா இருக்கு. அதாவது லக்ஸரி, அன்வான்ட் சப்ஸ்கிரிப்ஷனு, இம்பல்ஸ் ஷாப்பிங் எல்லாம் வந்து கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வந்து இந்த அன்வான்ட் செலவுகள் வந்து குறைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்குடைய ஆத்தர் சொல்றாரு. மூன்றாவது பெரிய லெசன் என்ன அப்படின்னா, மணி ஷுட் ஒர்க் ஃபார் யூ. அதாவது சிம்பிளா சொன்னா, பணம் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வெறுமனே இருந்தா அது வேல்யூ குறையும். ஆனா நீங்க அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டீங்கன்னா அது உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட், இது போலான வேலைகளை அது செய்யும். இப்படியே வந்து பேசிவ் இன்கம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பணம் உங்களுக்காக வேலை செய்யணும்னா நீங்க வந்து எப்பயுமே வந்து பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது. புக்ல இருக்கிற அடுத்தவுடைய கனெக்ஷனை பத்தி பார்ப்போம். புக்ல இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்காரு, அதுதான் டாவர்சர். இவர் வந்து கடல்ல மூழ்கி ஆல்மோஸ்ட் வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி இருந்தாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு சிம்பிள் பிளான் ஃபாலோ பண்ணாரு. சம்பளத்துல 70% செலவுக்கும் 20% அவருடைய கடனை அடைக்கவும் 10% சேமிப்புக்கும் பயன்படுத்தினாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோலி வந்து அவருடைய கடனை வந்து அடைக்க ஆரம்பிச்சாரு. வாழ்க்கை வந்து அவருக்கு திருப்பு மணியா அமைஞ்சிச்சு, ஒரு பாசிட்டிவா மாத்தினாரு. இதுல இருந்து மெசேஜ் கிளியரா என்ன தெரியுது அப்படின்னா, டிசிப்ளின் உங்ககிட்ட இருந்தாதான் அது உங்களுடைய அல்டிமேட் பவரா மாறும் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்றாரு. மற்றொரு லெசன் என்னன்னா, ரிஸ்கை வந்து புரிஞ்சிக்காம இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நாலேஜ் இல்லாத இடத்துல பணத்தை எப்பயுமே போடாதீங்க. அதாவது சேஃபா ப்ரோவன் இருக்கிற இடத்துல தான் நீங்க வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கிளியரா சொல்றாரு. புக்ல ஒரு முக்கியமான பாயிண்ட், அதாவது என்ன அப்படின்னா, ஹோம். அதாவது பாபிலோன்ல வீடு இருந்தவங்க தான் சேஃபா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. இப்ப நமக்கு அது என்னன்னா, ரியல் எஸ்டேட், லேண்ட் வந்து லாங் டேர்ம் அசெட்ஸ், இவதான் வந்து நம்மளுக்கு வந்து ரியல் வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணும். அதாவது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், கேம்லிங் மாதிரி இதெல்லாம் வந்து எப்பயுமே டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வந்து இது வரைக்கும் சொல்லிய லெசன்ஸ்ல வந்து எல்லாம் ஒரே பிரீத்ல பார்க்கலாம். அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சம்பளத்துல 10% வந்து சேவ் பண்ணணும். அது எப்படின்னா, நீங்க வந்து சம்பாதிக்கிறதுல 70% வந்து செலவுக்கும் 20% உங்களுடைய இதர இஎம்ஐஸ் கடன்களை அடைக்கவும் 10% நீங்க சேமிப்புக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. செலவுகளை வந்து எப்பயுமே கண்ட்ரோல் பண்ணணும். அன்வான்ட் செலவு, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன், வேற இதர செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை சேவிங்ஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது நெக்ஸ்ட் சொல்றது என்னன்னா, பணம் வந்து உங்களுக்காக வேலை செய்யணும், நீங்க பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. ரிஸ்கை கவனமா மேனேஜ் பண்ணுங்க, நாலேஜ் இல்லாத இடத்துல முதலீடு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து வீடு, இடம் மாதிரியான அசெட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டேர்முக்கு அது உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. உங்க திறமையை அதிகரிச்சிங்க, அதனால வந்து அதன் மூலமா உங்களுக்கு வந்து நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே உங்களுடைய டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நண்பர்களே, இப்ப நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, செல்வம் சம்பாதிக்க எந்த ஒரு மேஜிக்கும் தேவையில்லை. அதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் ஸ்டெப் தான்.
சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், டிசிப்ளினா வாழணும். அதுதான் ரியல் சீக்ரெட். இந்த புத்தகம் பாபிலோனில் நடந்த கதையா இருந்தாலும் அதுல வரும் லெசன்ஸ் எல்லாம் இன்றைக்கும் நம்ம ஈக்குவல் பவர்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த ரூல்ஸை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையும் பாதி வந்து சேஞ்ச்மெண்ட் ஆகிடும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இன்ஸ்பயரா இருந்திருந்தா ஒரு லைக் போடுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க நண்பர்களுக்கும் இந்த நாலேஜ் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு பவர்ஃபுல் புக் சம்மரியோட நம்ம சந்திப்போம். நன்றி நண்பர்களே.